மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினையெல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் கண்டா கடம்பா கதிரேலா வடிவேலா என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. சிவனை காட்டுறேன் பாருங்க. ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் டிடிஎஸ் பேசுகிற மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க கபிலர் மலைக்கு தான் மக்களே வந்திருக்கோம். சரி வாங்க, அப்படியே நம்ம மலையேறி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்னென்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க, குட்டி முருகன். இங்கே பாருங்க, டாடா சொல்லு, டாடா ஹாய் சொல்லு, டாடா. இந்த கபிலர் மலை கரெக்டாக எங்கே இருக்குன்னா, நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்லேருந்து 7 கிலோமீட்டர் உள்ளே வரணும் மக்களே. கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டரும், நாமக்கல்லேருந்து 24 கிலோமீட்டரும், கரூர்லேருந்து கரெக்டாக 24 கிலோமீட்டரும். நாமக்கலுக்கும் கரூருக்கும் சென்டரில் இருக்குது இந்த மலை. பாருங்களேன், முருகன் வந்து திருமண கோலத்தில் வந்து காட்சியளிக்கிறார். அதே அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா, இங்கே அந்த கீழே வேடன் நடத்தி இங்கே வந்து அகத்திய முனின்னு நினைக்கிறேன். ஒரு அகத்திய முனி சிலை ஒன்று இருக்குது இந்த இடத்துல. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மேலே பாருங்களேன், அங்கே மேலே வந்து மேலே முருகன்னா சிவபெருமானான்னு தெரியல, முருகப்பெருமான் மேலே இருக்கார். உங்களுக்கு நான் கிளியராக காட்டுறேன் உங்களுக்கு. அந்த பாறை மேலே வந்து முருகன் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. கோயிலோட ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு இடிமண் சன்னதி ஒன்று இருக்குது. ஆமாம் மக்களே, இடிமண் இருந்தால் கண்டிப்பாக அங்கே வந்து முருகன் இருப்பார். இது முருகன் கோவில் தான். இங்கே ஒரு விநாயகர் இருக்கார் மக்களே. இங்கே ஒரு சிறிய குகை மாதிரி ஒன்று இருக்குது. இதுதான் அந்த இடிமண் கோவில். சரி வாங்க, நம்ம அப்படியே மேலே ஏறுவோம். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு விநாயகர் கோவில் ஒன்று இருக்குது. இந்த மலை வந்து கபில மகரிஷி அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணனால இது வந்து கபிலர் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சங்க காலத்தில் வந்து கபிலர் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து இந்த மலையில் வந்து வாழ்ந்ததாகும். அவருக்கு வந்து இந்த மலையை வந்து தானமாக கொடுத்தனால இந்த மலை வந்து கபிலர் மலை அப்படின்னு அழைக்கப்படுது. நம்ம கீழே அந்த என்ட்ரன்ஸ்ல தான் வந்தோம். மேலே பூஜை நடந்துகிட்ருக்கு. சரி வாங்க, அப்படியே நம்ம மேலே போவோம். இது மலை வந்து சிறிய மலை தான் மக்களே. கிட்டத்தட்ட கீழே இருந்து மேலே மலை உச்சி வரைக்கும் ஒரு 200 படிக்கட்டு தான் இருக்குது. அதுதான் கோவில். கோவில்கிட்ட ரீச் ஆகிக்கிட்டோன்னே இந்த சைடு ஒரு பாதை மாதிரி ஒன்று போகுது மக்கள். இது எதுக்கு போகுதுன்னு சரியாக தெரில. அங்கே ஒரு சிறிய ஒரு குன்று மாதிரி ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்குது. கீழே ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சைடு. இங்கே சின்னதாக ஒரு நிழல் கூடை ஒன்று இருக்குது. இங்கேருந்து காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து தென்னை மர தோப்பு தான். ஃபுல்லாக அந்த எண்டு வரையும் எல்லாம் ஃபுல்லாக தென்னை மரம் தான் மக்கள். கோவில் வந்து நமக்கு பின்னாடி தான் இருக்குது. இங்கே ஒரு விநாயகர் சிலை ஒன்று. நம்ம கோவிலை ரீச் ஆகிட்டோம். இவங்க கோவிலுக்குள்ளே போகலாம். இதுதான் கோவில்.
உங்களை கோவிலை சுற்றி காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு. இங்கே வந்து சித்தி விநாயகர் சன்னதி ஒன்று இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு அறை மாதிரி ஒன்று இருக்குது மக்களே. இங்கே வந்து காளஹஸ்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இங்கே வந்து பாருங்களேன், நடராஜர் சிவபெருமான் கையில் வந்து அக்னியோட நம்ம நாட்டியம் ஆடுற மாதிரி இருக்குது. இங்கே வந்து நாகச்சிற்பங்கள் வந்து நிறையா இருக்குங்க. இந்த கோயிலை பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்கண்ணா. அது மேலே வந்து மலையை ஒட்டியே அப்படியே அந்த கோவில் மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு நான் உள்ளே போய் காட்ட பாருங்களேன். ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். இது வந்து குன்று. இந்த குன்று அதை அப்படியே ஒட்டியே அந்த கோவில் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. சிற்ப வேலைப்பாடுகள் இன்னும் உள்ளதான் கோவில் இருக்குது. நம்ம சிறப்பாக வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டோம். கோவில் வந்து உள்ளே வந்து கேமரா அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம எடுக்கலை. இது வந்து கோவில் வந்து அங்கே தான் இருக்குது. கோவில் உங்களுக்கு வேணால் சுற்றி காட்டுற எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதான் கோவிலோட கொடிமரம். இதுக்கு மேலே வந்து விநாயகர் கோவில் ஒன்று இருக்குது மக்களே. மலை உச்சியில் இருக்குது மலைக்கோவில். இப்போ நம்ம வந்து அங்கே தான் ஏற போகிறோம். வாங்கண்ணா, மேலே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். சரி, நான் வந்து மலை வந்து இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதுக்கு மேலே ஒரு கோவில் மாதிரி ஒன்று போகுது. மலை உச்சி வரை ஏறிடும் நம்ம. இதோட என்ட்ரன்ஸு பார்த்திங்கன்னா ஒரு கோட்டைக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். அங்கே ஒரு பாதை மாதிரி ஒன்று போகுது. அது என்னென்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக மேலே ஏறிட்டு கீழே வந்து அதை என்னென்னு காட்டுறேன். சரி வாங்க, அப்படியே மேலே ஏறுவோம். நீங்கள் புக்கில் கூட படிச்சிருப்பீங்க, தமிழ் ஹிஸ்டரியில் கபிலிங்கிற ஒரு புலவர் வந்து இந்த மலையில் தான் இருந்திருக்காரு. சேரர்களை பற்றி பாட்டு எழுதியிருப்பார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சேரர்களையும் பற்றியும் சோழர்கள் பற்றியும் நிறையா பாடல்கள் பாடியிருக்காரு நம்ம கபிலர். அவருக்கு வந்து இந்த மலையை வந்து சேர மன்னர்கள் வந்து பரிசாக கொடுத்தாங்க அப்படின்னு வந்து வரலாறு சொல்லுது இந்த மலைக்கு. கீழே அந்த என்ட்ரன்ஸில் தான் வந்தோம். உங்களுக்கு மேலே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், பாறை அப்படியே வந்து ஒவ்வொரு பாறையும் அப்படியே கல் தூணால் வந்து செதுக்கிற மாதிரி அப்படியே தனித்தனியாக அதை செஞ்சுருக்காங்க. சிலம் மாதிரியே இருக்குது. அப்படியே கீழேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாறை எல்லாமே ஏதோ ஒரு உருவ அமைப்பில் தான் தெரியும். இந்த மலையில் வந்து கபில மகரிஷி அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணார். அப்படி அதனால் இந்த மலைக்கு வந்து கபிலர் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பசு வந்து கபி என்கிற ஒரு பசு வந்து தானாக வந்து இந்த மலையில் வந்து முருகனுக்கு வந்து பால் சொந்ததாமா. அதனாலேயே இந்த மலைக்கு வந்து கபிலர் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா வரலாறு இருக்குது மக்கள் இந்த மலைக்கு. சங்க காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த மலைக்கு வந்து நிறையா வரலாறு இருக்குது. இன்னொரு வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னா, திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் இந்த கோயிலுக்கு வந்து திருக்குறளை எழுதினாலும் அவரோட ஊர் வந்து கரூரில் தான் இருக்குதுன்னு ஒரு வரலாறு இருக்குது. அது எந்தளவு உண்மைன்னு தெரியலை. வழக்கம் போல தான் எல்லா மலையிலையும் நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க. இந்த மலையிலையும் இருக்காங்க. எங்கடா காணோன்னு பார்த்தேன், இருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி ஒன்று பார்த்து வருங்க, உங்களுக்கு காட்டுறேண்ணா.
இங்கே பாருங்களேன், சின்ன குகை மாதிரி ஒன்று உள்ளே போகுது. உங்களுக்கு தெரியுதா? 2 பாறைக்கு நடுவில் ஒரு பாறை, அந்த கேப்பில் சிறிய ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குது. நல்லாயிருக்கு மக்களே. மலை சிறிய தான், ஆனால் வரலாறு பெரியது. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த மலையோட வரலாறு. இந்த பாருங்க எவ்வளோ பெரிய வேலுண்ணே. அங்கங்கே சின்ன சின்ன குகை மாதிரி பாறை இடுக்குகள் இருக்கு மக்களே. கீழே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம்னு. நான் சொன்னேன் அந்த கீழே குகை மாதிரிண்ணே, அது அந்த கீழே தான் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கபிலர் மலை சுற்றி எல்லாருமே தெரியும் உங்களுக்கு. இந்த மலையில் வந்து முருகன் மட்டும் இல்லை மக்களே, இங்கே வந்து சிவபெருமானும் இருக்கார். உங்களை நான் சிவனை காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியறாரா சிவபெருமான்? இந்த பாறையிலே இதை செஞ்சுருக்காங்க மக்களே, இந்த சிவலிங்கத்தை. இந்த லிங்கம் தனியாக பிரதிஷ்டை பண்ணதில் இந்த பாறையிலே குடஞ்சி செதுக்கியிருக்காங்க. சரி வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஏதாச்சும் இருக்கான்னு நம்ம போய் பார்ப்போம். இங்கே ஒரு சிறு பாதை மாதிரி ஒன்று போகுது. அப்படியே கொஞ்சம் பேக்கில் வாங்களேன். இந்த மலையை பாருங்கள், உங்களுக்கு எப்படி தெரியுண்ணே? சிவலிங்கம் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஆமாம் மக்களே, சிவலிங்கம் மாதிரி தான் இருக்குது. கீழேருந்து பார்த்தா கண்டிப்பாக அப்படி தான் தெரியும். நான் உங்கள் அந்த டாப்பில் இருக்கேன், கபிலர் மலை டாப்லேருந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். மலை ஏறிட்டோம், கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு நம்ம மேலே சாமியை பார்க்க போகலாம். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அதிசயம், அந்த மரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலே பாருங்கள், அங்கே ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு. இங்கே வணக்கம் நண்பா. கொட்டாய் ஒரு தூக்கத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். இது பாருங்களேன், இந்த மரம் வந்து எங்கே இருக்குன்னா மலை உச்சியில் இருக்குது. கீழே வந்து எந்த ஒரு மண் தரையுமே கிடையாது. இந்த பாறை இடுக்கில் இருக்கிற மண்ணில் வந்து இந்த மரம் வந்து பாருங்களேன் எவ்வளோ பெருசு மரம். நிறையா நண்பர்கள், நம்ம நண்பர்கள்லாம் நிறையா இருக்காங்க. நிறையா பேர் வீடியோவில் வந்து சொன்னாங்க வந்து நீங்கள் குரங்குக்கெல்லாம் உணவளிக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் ஆசை தான், ஆனால் வந்து நான் அது வீடியோவில் காமிக்கிறதில்ல. நான் வாழைப்பழம் கூட வாங்கிட்டு வந்து குரங்கு கொடுத்தேன். போன வீடியோவில் நிறைய இது பக்கம்லாம் கொடுக்குறேன். எனக்கு வீடியோவில் போட விருப்பம் இல்லை, அதனால் நான் வந்து அதை நான் வீடியோவில் போடலை. சரி வாங்க, மேலே ஒரு கோயில் இருக்குது, அதை நம்ம போய் பார்ப்போம். வேண்டுதலுக்காக நிறைய வேலெல்லாம் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சேஃப்டிக்காக கூட அது இருக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து சிவன் கோயிலா இல்லை விநாயகர் கோயிலா எனக்கு தெரியல. கீழே விநாயகர் கோயில் தான் போட்டுருந்துச்சு. நம்ம போய் மேலே போய் பார்ப்போம் என்ன கோயில். இது விநாயகர் கோயில் தான் மக்கள். கோவிலோட பேக் சைடு எப்படி இருக்குன்னு அவங்க காட்டுறேன் பாருங்கள். சின்ன சந்து தான், நம்ம அந்த சைடு விழுந்தோம்னா கீழே டேரெக்டாக கீழே தான் போவோம். உங்களுக்கு தெரியுதா கீழே எவ்வளோ பெரிய பள்ளம்னு?
இப்படி தான் நம்ம கோவிலுக்கு போகணும். இருங்க நான் உங்களுக்கு அந்த பாறையிலேருந்து காமிக்கிறேன், அந்த எட்ஜிலேருந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குண்ணே, வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு அந்த டாப்லேருந்து காமிச்சிட்ருக்கேன். அந்த கீழே ஒரு பாதை மாதிரி ஒரு போகுது மக்களே, அது என்ன சரியாக தெரில. நான் கண்டிப்பாக கீழே போய் அது என்ன, அது கரெக்டாக எங்கே போகுதுன்னு அந்த வழியாகவே போய் காட்டு, அதில் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். நான் சரி வாங்க. இங்கே குரங்குக்கெலாம் தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே பார்த்துங்களா, இல்லை தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா குரங்குகளுக்கெல்லாம் எப்போ நீர் தேவையோ அப்போ வந்து இதை வந்து குடித்து அவங்க நீர் தேவையை வந்து போக்கிப்பாங்க. சரி வாங்க நம்ம கீழே போயிட்டு, கீழே ஒரு பாதை மாதிரி போகுதுன்னு சொன்னேன்ல, அங்கே போய் காட்டுறேன் நான். மலையை விட்டு கீழே இறங்கியாச்சு. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, அந்த கீழே போகிற வழி எங்கே போகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த பாதை கடைசி வரை எங்கே வரையே போகுதுன்னு நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம். இந்த இடத்துல ஒரு நாக சிற்பங்கள் இருக்கு நிறையா. நம்ம திருச்செங்கோட்டில் பார்த்தோமே அதே மாதிரி தான் இருக்குது. வந்து பழைய படிக்கட்டு பாதையாக இருக்கலாம். இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு படிக்கட்டு பாதை. இதை எங்கேயோ போகுதானா, எங்கே போகுதுன்னு எனக்கு சரியாக தெரில. இல்லை அப்படியே போவோம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த கற்கள்லாம் எப்படி செதுக்கியிருப்பாங்க, எப்படி இதை வந்து தூக்கிட்டு வந்து இங்கே வந்து ஒன்றரை மேலே ஒன்றரை அடிக்கிருப்பாங்கன்னு. நம்ம தமிழர்கள் வந்து ஆன்மீகத்துலேயும் சரி, அறிவியல்லையும் சரி, தொழில்நுட்பத்துலேயும் சரி, எல்லா விதத்துலேயும் நம்ம தமிழர்கள் வந்து இதோட வந்து அறிவியல் சிந்தனை வந்து நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடவே முடியாது. தமிழர்கள் என்றுமே உயர்ந்திருப்பதற்கான முக்கிய காரணம் வந்து இதுதான். அவங்களோட வரலாற்றை வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து வெளிப்பாடு செஞ்சுருவாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், பல மொழிகள் இருக்குது, பல மொழிகளும் வரலாற்று கொண்டது தான். பிற மொழிகளை நான் வந்து இழிவாக எதுவும் சொல்லலை. ஆனால் அனைத்து மொழிகளை விட நமது தாய்மொழியான தமிழ் வந்து மிகவும் இனிமையானது, எளிமையானது, அனைவருக்கும் புரியும்படி இந்த மொழி அமைந்திருக்கும். அப்படியே இந்த இடம் வந்து இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. பாருங்கள், மேலே முருகன் இருக்க மாதிரி, கீழே ஔவையார் இருக்க மாதிரி சும்மா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. இது மட்டும் இல்லை மக்களே, இந்த மலையில் வந்து குகை ஓவியம் இருக்குது. நிறையா பேத்துக்கு தெரியாது. மேக்ஸிமம் அந்த கோயிலுக்கு எல்லோரும் வந்திருப்பீங்க. நாமக்கல், கரூர் மாவட்டத்தில் இருக்க எல்லாருமே வந்திருப்பீங்க. இங்கே வந்து குகை ஓவியம், அதாவது பாறையில் வந்து வரையப்பட்ட ஓவியம் இருக்குது. அதனுடைய வரலாறு கிபி இல்லை, கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இருக்கலாம். நான் உங்களுக்கு அந்த ஓவியத்தை காட்டுறேன். மேக்ஸிமம் வந்து இது யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை நான் காட்டுறேன். அங்கங்கே சிறிய கோவில் இருக்குது இந்த மலையை சுற்றி. இந்த மலையை பாருங்களேன், இந்த பாறை பாருங்கள், அப்படியே உருண்டை வடிவில் இருக்குது அந்த பாறை. கீழே ஒரு கோவில் மாதிரி ஒன்று இருக்குது. மேலே தான் அந்த விநாயகர் கோயில். இந்த பாறை தாங்கிட்டு இருக்கு.
கீழே இங்கே வந்து சமைச்சிருக்காங்க, பசங்களாம் வருவாங்க போல். இங்கே தான் இந்த ஓவியம் இருக்குது, குகை ஓவியம் இருக்குது. உங்களுக்கு மேலே தெரியுதா? இந்த சைடு பாருங்கள். உங்களுக்கு நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இங்கே நம்ம கேமராவில் வந்து எல்லாம் அடுப்பு எரிச்சனால அந்த புகையை வந்து மேலே அடிச்சிருக்கனால கருப்பாக தெரியுது. அந்த இடத்துல வந்து ஓவியம் இருக்குது மக்கள். பழங்காலத்தில் வரையப்பட்ட குகை ஓவியம் இது. நம்ம வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நம்ம அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கோவில் ஒன்று இருக்குது. ஆமாங்க, நான் வந்து அருள்மிகு ரிஷியப்பன் ஆலயம். அது ஒரு முனிவர்னு நினைக்கிறேன் இவர். உங்களுக்கு தெரியுதா? மேலே பாருங்கள் எவ்வளோ பெரிய வேலுன்னு. ஓகே மக்களே, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு.